ஓம் கங் கணபதியே நம. இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைக்காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றியென போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓம் கங் கணபதியே நம. இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாகிய தெய்வானையும் விளங்க ஞானவில் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தம் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். நாம் இனி கேட்கப் போவது கந்த புராணம். வாழ்வில் ஒரு முறையாவது கேட்க வேண்டிய பொக்கிஷம் கந்த புராணம். கந்த புராணத்தில் இல்லாதது வேறு எந்த புராணத்திலும் இல்லை. முருகப்பெருமானின் வரலாற்றை முழுமையாகவும் முறையாகவும் கூறுகிறது கந்த புராணம். கந்த புராணத்தின் நூற்சிறப்பு மற்றும் ஆசிரியரை பற்றி இன்று பார்ப்போம். முருகன் போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி. முகமொழி கருணை போற்றி. ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேள் மலரடி போற்றி. அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்பவன் கந்தன். 6 திருமேனிகளும் சேர்ந்து ஓருருவானவன் அவன். அத்தகைய கந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன். கந்த புராணத்தை வடமொழி தென்மொழி என 2 மொழிகளிலும் வல்லவராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவில் தோன்றினார். நூல் வரலாறு. காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் அர்ச்சகராக இருந்தவர் காலத்தியப்ப சிவாச்சாரியார். அவரது மகன் கச்சியப்ப சிவாச்சாரியார் கல்வி அறிவும் சமய அறிவும் நிரம்ப பெற்றவர். ஒருநாள் இவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி, அன்பனே, நீ வடமொழி கந்த புராணத்தில் உள்ள நமது சரித்திரத்தை கந்த புராணம் என்ற பெயரில் தமிழில் விரித்து பாடுக என்று கட்டளையிட்டார். பின் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற முதல் அடியும் எடுத்து கொடுத்து மறைந்தார். அதன்படி கச்சியப்பர் கந்த புராணத்தை இயற்றினார். அதில் பிழை திருத்தங்கள் முருகனால் செய்யப்பட்டதாக கச்சியப்பரின் வரலாறு தெரிவிக்கிறது. அரங்கேற்றம். கச்சியப்பர் கந்த புராணம் முழுவதும் பாடி முடித்த நிலையில் ஒரு நன்னாளில் காஞ்சி குமரக்கோட்டம் ஆலயத்தில் நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. முதல் பாடலில் முதல் வரியான திகட சக்கரம் என்ற செய்யுளை கச்சியப்பர் பாடி அதன் பொருளை விளக்க முற்பட்டார். அப்போது அங்குள்ள புலவர்களில் ஒருவர் திகழ் தசம் என்பது திகடசம் என புணர்வதற்கு தொல்காப்பியம் முதலிய இலக்கண நூல்களில் விதி இல்லை என கூறினார். மறுநாள் தான் அது குறித்து விளக்குவதாக கச்சியப்பர் கூறினார். குமரக்கடவுளிடம் இது பற்றி முறையிட்டார். நாளைய அரங்கேற்றத்தின் போது புலவர் ஒருவர் வருவார், அவர் மூலம் இதற்கு விடை கிடைக்கும் என்ற முருகனின் உத்தரவு கச்சியப்பருக்கு கிடைத்தது. மறுநாள் அரங்கேற்றத்திற்கு சபை கூடிய போது சோழ நாட்டு புலவர் ஒருவர் அங்கே வந்தார். அவர்
வீர சோழியம் என்ற இலக்கண நூலை கச்சியப்பரிடம் அளித்தார். முந்தைய நாள் அரங்கேற்றத்தை தடுத்த புலவர் அதனை வாங்கி பார்க்க அதில் சந்திப்படலம் 18ஆம் பாடலில் திகடசம் என்று புணர்வதற்கான விதி இருப்பதைக் கண்டார். தன் அறியாமைக்கு மன்னிக்குமாறு கச்சியப்பரிடம் வேண்டிக் கொள்ள நூல் அரங்கேற்றம் தொடர்ந்தது. நூல் அரங்கேற்றம் ஓராண்டுக்கு தொடர்ந்து பின் நிறைவுற்றது. அரங்கேற்றம் முடிந்ததும் கச்சியப்பர் சிவிகையில் ஏற்றப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டார். நூல் அமைப்பு வடமொழியிலுள்ள ஸ்கந்த புராணத்தில் முதலாவதாக சங்கர சம்ஹிதை இடம்பெற்றுள்ளது. அதில் முதல் காண்டம் சிவரகசிய காண்டம். இவற்றில் உபதேச காண்டம் தவிர்த்த முதல் 6 காண்டங்களையே கச்சியப்பர் தமிழில் கந்த புராணமாக இயற்றியுள்ளார். கந்த புராணத்தில் 10,346 செய்யுள்கள் அமைந்துள்ளன. கச்சியப்பர் தமிழ் காப்பிய மரபையொட்டி கந்த புராணத்தை 6 காண்டங்களாக பகுத்துள்ளார். ஒவ்வொரு காண்டத்தின் உட்பிரிவுகளாக படலங்கள் அமைந்துள்ளன. கந்த புராணத்தின் பாயிரப் பாடல் திகட சக்கர என்பதை முதலாக கொண்டு கலிவிருத்த யாப்பில் அமைந்துள்ளது. கடவுள் வாழ்த்து முதற் செய்யுளில் திருவந்த தொல்லை புவனத்தொடு எனத் தொடங்கி பாராகி பார் கூட்டல் ஆகி என இறுதிச் செய்யுளை அமைத்து உலகின் பொருட்டாகவே நூலை முடித்துள்ளார் கச்சியப்பர். கந்த புராணத்தில் வரும் சூரபன்மன் ஆணவ மலம், சிங்கமுகன் கன்ம மலம், தாரகன் மாய மலம், கந்தன் திருக்கைவேல் ஞானம் ஆகும். ஞானப் பண்டிதனாகிய கந்தவேல் மும்மலங்களையும் அறுத்து ஆன்மாக்களாகிய தேவர்களை பந்தத்தினின்றும் விடுவித்தார் என்பதே இப்புராணத்தின் உட்பொருள். நாளை புராணத் தோற்றம் பற்றி பார்க்கலாம். கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபதப் பேறு பெறுவர். நாளையும் வருவான் வடிவேலன். கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKL சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம்.